வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி 6 கிலோ சாம்பார் சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கருப்பன் கேட்ரிங்கில் அதுக்கு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நல்லா வதக்கி விட்றேன். தாளிக்கிற கடலப்பருப்பு போடுறேன். வரமிளகா, கருவேப்பிலை போடுறேன். சின்ன வெங்காயத்தை 1 கிலோ உரித்து வச்சுருக்கோம், அதையும் கொட்டுறேன். நல்லா வதக்கி விட்றேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் நம்ம கருப்பன் கேட்ரிங்கை வந்து பார்க்குறீங்க, ஆனால் லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து பண்ணுங்கள். நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு தக்காளி 1 கிலோ அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி உப்பு கொஞ்சம் தேவைக்கு போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். காய்கறி போட்டுக்கிறேன். என்னென்ன காய்கறி போட்டிருக்கேன்னா, சர்க்கரை பூசணிக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே அளவாக எடுத்து போட்டு நம்ம வதக்கியிருக்கோம். இத்தனை காய்கறி சேர்த்துருக்கோம். ப்ளஸ் வாழைக்காய் எல்லாமே சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். சாம்பார் தூள் தேவையான அளவு போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிட்டு மிச்ச உப்பையும் போட்டுறேன். காய்கறி எல்லாம் போடுறேன். தண்ணி ஊற்றிடுற அளவான தண்ணி. தட்டை போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுறேன். கொதித்து வந்தோடனே பருப்பு எடுத்து ஊற்றிடுறேன். பருப்பு நல்லா கொதிக்கும். பருப்பு நல்லா கொதித்து வரப்போ இறக்கி கீழே வச்சிடலாம். கீழே வச்சுட்டு இன்னொரு டவரா எடுத்து அதில் அரிசி குழாய வச்சு அதில் அரிசி போடுறேன். அரிசி போட்டு நல்லா குழைய வேக விட்டு இதில் சாம்பாரை தூக்கி அதில் ஊற்றுற ப்ராசஸ் வந்து எடுக்காமல் விட்டேன். அதை ஊற்றி நல்லா கிண்டி நல்லா குழைய வச்சு நம்ம கடைசியாக கொத்தமல்லி தூள் இறக்குனா நம்ம 6 கிலோ சாம்பார் சாப்பாடு ரெடி.